இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வேண்டிக்கலாம். நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன், நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. ஸோ வெல்கம் டு மேக் எக்ஸ்ப்ளோர் சேனலுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மனசில் இருக்க கருத்தை என்னுடைய கமெண்ட்டில் போடுங்க. அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து என்னென்ன வேணுமோ அதை நம்ம பண்ணலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா ஷேர் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு. சரிங்களா? நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, லாஸ்ட் டைம் இந்த என்னோடய சேனலில் வந்து நான் போட்டிருந்தேன் ஹிந்தியில் வந்துட்டு இந்த டாட்டா, அதாவது பேசிக்காக BS6 வர டாட்டாவில் இப்போ ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்டபுளான டிரைவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் வந்துக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னாக்க க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துக்கிட்டு இருக்குங்க. இது எதுக்கு அப்படின்னாக்க, டிரைவர்கள் வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு எந்த வித அதாவது டயர்ட் கம்மி பண்ணணும், கால் வலியெலாம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக, அதாவது டிரைவர் கம்ஃபர்ட்டுக்காக வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு ஹைவேயில் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச்சை வந்துட்டு க்ரூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு இந்த எக்ஸலேட்டர் படலை அழுத்திக்கிட்டே இருக்கணுங்க. அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பீடில் ஒரு லிமிட்டில் வந்துட்டு போயிட்டே இருக்கோம். இல்லைன்னா நம்ம ஆளுங்க வந்துட்டு ஒரு கட்டையை போட்டு வைப்பாங்க அவத்துக்குள்ளே. ஒரு லெவலில் என்ன ஆகும் அப்படின்னாங்க ஒரு RPM குறிப்பிட்ட RPMல போயிட்டு இருக்கோம். பட் இப்போ அதெல்லாம் வந்துட்டு போய் அட்வான்ஸ் ஆகி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்பெனிலேயே க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் சொல்ல போகிற வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க க்ரூஸ் கண்ட்ரோல் எதுக்கு அப்படின்னாக்க, டாட்டா BS6 1110 அப்படிங்கிற வண்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து சொல்கிறேங்க, இது வந்து 1110க்குன்னு இல்லை, இப்போ வர BS6 மாடலில் எல்லாத்துலேயுமே, அதாவது 407லேருந்து கீழே பெரிய வண்டி வரலுமே எல்லாத்துக்குமே சேம் ஒரே மாடல் தான். எல்லாத்துக்கும் ஒரே சிஸ்டம் தான். க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எந்த வண்டியிலும் பெருசாக மாற்றம் ஆகாது. மேபி அதாவது பெரிய வண்டிகள், அதாவது 6 வீல் தாண்டி அதுக்கு மேலே ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் போகும்போது கண்டிப்பாக வந்துட்டு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நான் அப்படி ஏதாவது வண்டிகள் பார்த்து நடுவில் பார்த்து பிடிச்சி அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்காதுன்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக கிடச்சதுனாக்க அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அங்கேருந்து அடுத்த வீடியோ நான் போட்டுறேங்க. இந்த வீடியோ பாருங்கள். இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் இப்போ நீங்கள் வந்துட்டு லைனில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னாக்க என்னாகும் அப்படின்னா, இதோ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் அப்படிங்கிற பட்டனை வந்துட்டு இப்படி ஸ்விட்ச் பண்ணணுங்க, மேலே தள்ளணுங்க. இது ஆஃப், இந்த பாயிண்ட் பாருங்க கொடுத்துருக்காங்க, இது ஆஃப் பொசிஷனில் இருக்குது. இது இப்படி பண்ணிங்கனாக்க ஆன் பொசிஷன் ஆயிருங்க. எப்படின்னாக்க லைனில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு குறிப்பிட்ட RPMல நீங்கள் வந்து போயிட்டே இருப்பீங்க. ரைட்டுங்களா? இப்போ நான் வந்து வண்டி ஐடியில் வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு நான் RPM மட்டும் நான் கண்ணில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது எக்ஸாம்பிளாக வச்சு பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகுங்க. ஸ்பீடு ஒரு 60 கிலோமீட்டராக போயிட்டுருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு குறிப்பிட்ட RPMல ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கீங்க. அந்த சமயத்தில் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க இங்கே காமிச்சிட்றேன். இந்த பட்டனை